தேவனுடைய பிள்ளை ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது, அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அது ஒரு தொழிலா இருக்கலாம், அது ஒரு வீடு கட்டுகிற வேலையா இருக்கலாம், எக்ஸெட்ரா எதுவாய் வேண்டும் என்றாலும் இருக்கலாம். அந்த காரியத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை ஆரம்பிக்கும் போது இரண்டாவது மிக தேவையான ஒன்றை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். வேதத்தில் ஒரு வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நெகேமியாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நெகேமியாவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் சகோதரரில் ஒருவனாகிய அனனியாவும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதர்களின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். இப்போ 3-4 வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், சிறையிருப்பிலே மீந்தி இருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த நெகேமியாவை குறித்து வேதம் நமக்கு மிக அழகாக சொல்லுகிறது. இந்த நெகேமியாவினுடைய வாழ்க்கையிலே இவனுடைய கையிலே ஒரு பெரிய பதவி, இல்லைனால் ஒரு பெரிய வேலை இவனுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இடிந்து போன அலங்கத்தை, இடிந்து போன மதில் சுவர்களை அவன் கட்டக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு அவனுடைய கையிலே வரப்போகிறது. இப்போ அவனுடைய சகோதரர்கள் வந்து அவனிடத்துல சொல்லுகிறார்கள், இந்த மாதிரி அலங்கம் இடிஞ்சு கிடக்குது, இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த செய்தியை கேட்ட உடனே இவனுக்கு தன்னுடைய ஜனங்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே அவனுடைய இருதயம் அப்படியே துடிக்குது. ஆண்டவரே அப்படின்னு தேவ சமூகத்தில் உட்காருகிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நெகேமியாவின் புஸ்தகம் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியங்களை செய்ய நினைக்கிற எல்லாருமே இந்த நெகேமியாவின் புத்தகத்தை 100 விசையாவது படிக்கணும். ஒரு கட்டடத்தை கட்ட நினைக்கிறவங்க, ஒரு திருச்சபையை கட்ட நினைக்கிறவங்க, ஒரு குடும்ப வாழ்க்கையை கட்ட நினைக்கிறவங்க இந்த நெகேமியாவின் புத்தகத்தை 100 விசையாவது வாசிக்கணும். உண்மையிலே இந்த நெகேமியாவின் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது இந்த தொழில் ஆரம்பிக்கிறவர்களுக்கு, பிஸ்னஸ் மேனுக்கு இந்த நெகேமியாவின் புஸ்தகத்தில் நிறைய ஆன்சர் கிடைக்கும். இவன் நடத்தினது, இவனுக்கு வந்த பிரச்சனைகள், இவனுக்கு வந்த பொறாமையின் மனிதர்கள், இவன் எப்படி அதை மேற்கொண்டான், எப்படி தாண்டினான், அழகா எழுதப்பட்டிருக்கும். ஆனா இவனுடைய கையிலேயே ஒரு பெரிய வேலைக்காக இவன் ஆயத்தமாகும் போது வேதம் சொல்லுது, அவன் ஃபர்ஸ்ட் செஞ்சது என்னன்னா, பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே என்று ஜெபித்து ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல மட்டும் இல்ல, நீங்க 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வருவீர்களே ஆனால் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் 4வது வசனம் வரைக்கும், அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறு ஒன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜாவே, என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்கன் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். 4வது வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றான். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, கவனிங்க எல்லாரும், நம்ம கவனமாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த நெகேமியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவனிடத்திலே அந்த செய்தி வந்த உடனே இவன் ரொம்ப துக்கமுகமாக இருக்கிறான். இவன் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருக்கிறான்.
அந்த ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருக்கும்போது வேதம் சொல்லுது, இதுக்கு முன்னாடி ராஜாவுக்கு முன்பாக அவன் துக்க முகமா இருந்ததே இல்லையாமா. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா அவருக்கு முன்பாக துக்க முகமா இருக்கிறார். உடனே ராஜா கேட்கிறாரு, என்னப்பா நீ துக்கமா இருக்கிற? இது உன்னுடைய மனசுல துக்கமே இல்லாம வேற எதுவும் இல்லை, என்னாச்சு உனக்குன்னு சொல்லும் போது, இந்த மாதிரி என்னுடைய தேசம் அழிஞ்சிட்டு இருக்குது, என் ஜனங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, மதில் சுவர் இடிந்து கிடக்கிறது, யார் வேணாலும் உள்ள வந்து எங்க ஜனங்களை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லும் போது ராஜா அவனை பார்த்து கேட்கிறார், சரிப்பா நீ என்ன சொல்ல வர? உன்னுடைய விண்ணப்பம் என்ன? உன்னுடைய தேவை என்ன? நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அவர் கேட்கும்போது, அந்த கேப்ல அவருக்கு பதில் சொல்லுகிற அந்த கேப்ல வேதம் சொல்லுது, இந்த நெகேமியாவை குறித்து, அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து. சோ ராஜாவுக்கு பதில் சொல்றதற்கு முன்னாடி கூட இவன் ஜெபம் பண்ணிட்டு, எசப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இவன் பதில் சொல்றான். அவனுடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதற்கு முன்பாக இரண்டாவது உங்களுக்கு என்ன தேவை என்று சொன்னால், இந்த ஜெப வாழ்க்கை என்பது மிக அவசியம். இன்றைக்கு நிறைய பேர் ஏன் தோற்று போகிறார்கள்? இன்னைக்கு நிறைய பேரால் ஏன் கடைசி வரைக்கும் ஓட முடியல? இன்னைக்கு நிறைய பேர் ஏன் ஆண்டவருடைய சித்தம் இல்லாம நடக்கிறாங்க அப்படின்னா, ஒரு காரியத்தை துவங்கும் போது நிறைய பேர் ஜெபிக்கிறதே இல்லை. பொதுவாக பழைய பரிசுத்தவான்கள் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு பென்சில் வாங்கினா கூட ஜெபம் பண்ணிட்டு வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு பேனா வாங்கும்போது கூட ஜெபம் பண்ணிட்டு வாங்குங்க. ஒரு துணி எடுக்க போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போங்க. வெளியே கிளம்பும் போது ஜெபம் பண்ணிட்டு போங்க. எல்லாவற்றிலையும் உங்களுக்கு ஜெபம் இருக்க வேண்டும். அதான் ஒரு பரிசுத்தவான் சொல்லும்போது ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், உன்னுடைய துவக்கம் ஜெபமாய் இருக்குமானால் உன்னுடைய முடிவு ஜெயமாகத்தான் இருக்கும் அப்படின்னு எழுதுறாரு. உங்களுடைய துவக்கம் ஜெபமாய் இருக்குமே ஆனால் உங்களுடைய முடிவு ஜெயமாகத்தான் இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு நிறைய பேர் ஜெயிக்காம இருக்கிறதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்லை. ஆரம்பிக்கும் போது யாரோ ஒருத்தர் அவசரப்படுத்துறத பார்த்து, இல்லைன்னா காரியங்கள் ஏதோ கைகூடி வருகிறத பார்த்த உடனே எதையுமே யோசிக்க மாட்டாங்க. நமக்கு பிடிச்சது மாதிரி இருக்குதா, அவ்வளோதான் இறங்கிடலாம், செஞ்சிடலாம். அப்புறம் செஞ்சதுக்கு பிறகு நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க. அதான் எனக்கு இது பேசும்போதே ஒரு ரொம்ப காமெடியான ஒன்று ஞாபகம் வருது. இந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அந்த சாப்பாடுக்கு ஜெபம் பண்ணணும். அப்போ திடீர்னு இந்த பசியினுடைய கொடுமை தாங்க முடியாமல் போட்டு வந்து உட்காந்து 2 வாய் எடுத்து வாயில் போட்டுருவாங்க பாருங்களேன். அப்புறம் லீடரை ஆரம்பிப்பார், ப்ரேயர் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது என் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் ஜெபம் பண்ணுவான், ஆண்டவரே உள்ளே போன சாப்பாட்டுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்வான். உள்ளே போன சாப்பாட்டுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அது தெரியாமல் சாப்பிட்டேன் அப்படின்னு. அப்போ நிறைய பேர் இதைத்தான் கடைப்பிடிக்கிறாங்க. என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் ஜெபம் பண்ண மாட்டாங்க. அது எல்லாம் பிரச்சனையாக வரும்போது, இனி ஆரம்பிச்சிட்டேன் ஆண்டவரே, என்ன பண்ணுறது ஆண்டவரே. ஆனால் ஒன்று, நம்முடைய ஆண்டவரை பொறுத்த அளவில் அதில் ரொம்ப நீதி உள்ளவர். ஆண்டவர் நம்மளை தேடணும். சரி, ஆரம்பத்தில் தேடல, பரவாயில்ல, இந்த மாதிரி சூழ்நிலை, இந்த மாதிரி பிரச்சனை வரும்போதாவது என்னை தேடு என்று சொல்லுகிறவர் தான் கர்த்தர். ஆண்டவர் அப்படிதான். அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு காரியத்தை துவங்கும் போது சும்மா ஒரு 2 நிமிஷம் ஜெபம் இல்லை. சிலர் என்ன நினைக்காங்கன்னா, பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சித்தத்தை கேட்கறதுக்குள்ள அந்த பொருள் என்ன விட்டு போயிடுச்சுன்னா, அந்த வாய்ப்பு என்ன விட்டு போயிடுச்சுன்னா, அந்த இடம் என்ன விட்டு போயிடுச்சுன்னா, அந்த மனுஷன் என்ன விட்டு போயிடுச்சுன்னா, ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் மறந்து விடாதிருங்கள். உங்களுக்காக ஆண்டவர் ஒரு இடத்தை, உங்களுக்காக ஆண்டவர் ஒரு தொழில் கூடத்தை, உங்களுக்காக ஒரு நபரை ஆண்டவர் ஏற்படுத்தி இருப்பாரே ஆனால் நீங்க அதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை டிமாண்ட் இருந்தாலும், எத்தனை மனிதர்கள் வந்து பார்த்தாலும், அது உங்களுக்குன்னு கர்த்தர் அப்படியே வைத்திருக்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார். அது போகாது, அது உங்களுக்கு தான் கிடைக்கும், இன்னொருத்தருக்கு கிடைக்காது. நீங்க அதற்காக அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை, அவசரப்பட வேண்டியதில்லை. அப்போ